அனைவருக்கும் வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். SRS தமிழ் வானொலியில் இசையும் கதையும் நிகழ்வில் இன்றைய இசையும் கதையை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பளித்த ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். இன்று உங்களோடு இணைந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் அன்பின் கௌரி கமல். SRS தமிழ் வானொலிக்காக அருமையான ஒரு இசையும் கதையை எழுதி வழங்கியவர் மலேசியாவில் இருந்து யாழ்ப்பாணம் இந்திரா அவர்கள். அவர் எழுதிய இசையின் கதையின் தலைப்பு நல்லுள்ளத்தில் உவகை தரும் கலை. அழகான காலை வேளை, அருகிலுள்ள ஆலய மணி ஓசை ஒலிக்க, பறவைகள் கூட்டமாக விண்ணில் ஒளி எழுப்பி பறந்து கொண்டிருந்தது. சூரியன் தன் கடமையை அழகாக வெளிச்சம் போட்டு கொண்டிருந்தது. கண்மணியின் அம்மா தடல் உடலாக சமைக்கும் மனம் வீடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. உறக்கத்திலிருந்து கண்மணி அம்மாவின் குரலை கேட்டு வெளியே வந்தாள். அன்றைய நாள் பாடசாலை என்பதால் ஆயத்தம் செய்து கொண்டு பஸ் நிலையம் வந்தடைந்தாள். அன்றைய காலம் வாகனம் தவறவிட்டால் சொல்லவா வேண்டும். வாகன இருப்பிடத்தில் இளைஞர்கள் யுவதிகள் நிரம்பி வழிந்தன. அந்த இடத்தில் காதல் செய்வதிலும் சிலர், கதை ஆடுவதிலும் சிலர். இதில் சுவாரஸ்யம் யாதெனில் பாடசாலை காதல். பாடசாலை இறுதி நாள் வரை தொடரும், அதன் பின் கேள்விக்குறியுடன் முடிந்துவிடும். இதுவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்மணி செல்ல வேண்டிய வாகனம் ஆடி ஆடி வந்து சேர்ந்தவுடன் அனைவரும் முந்தியடித்து கொண்டு ஏறி சென்றார்கள். இது வழமை போல் நடைபெறும் நிகழ்வு. இப்படியாக கண்மணியின் படிப்பு பற்றி கூறுவதென்றால் கல்வியில் சிறந்த திறமை கொண்டவள். ஆனால் கண்மணிக்கு பரதக்கலையிலும் அதிக அளவில் விருப்பம் உண்டு. ஆனால் பெற்றோருக்கு அவள் ஒரு வைத்தியராக வேணும் அல்லது அரச உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் விருப்பம். பாடசாலையிலும் பரதத்தை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு வந்தாள். கண்மணி நினைவிலும் கனவிலும் பரதக்கலையே அவள் நினைப்பில் இருந்தது. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா, உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானிதவமகமருகரித உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே, விதையில்லாமல் வேறில்லை. நடன பாப சுதிலயகங்கா சரி வர தூங்காது வாடும் மனதினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான். இவ்வாறாக காலங்கள் கடந்தன.
ஆனால் கண்மணியின் கண் போன்ற பரதக்கலையின் மீதுள்ள காதல் பற்றுதல் குறையவே இல்லை. இதை உணர்ந்த பெற்றோர் மகளின் விருப்பத்தை நிறைவேற்ற வெளியூரான பாரதத்துக்கு அனுப்பி வைத்தனர். பாரதம் கலை கலாச்சாரத்துக்கு சிறந்த ஊரென யாவரும் அறிவார். அங்கே சென்ற கண்மணிக்கு சிறந்த உறவும் பாசமான நட்பும் கிடைத்தன. நல்லவர்களுக்கு எங்கு சென்றாலும் நல்லதே நடக்கும் என்பது உண்மை. அதேபோல் கண்மணிக்கும் கிடைத்தது அன்பு பொக்கிசங்கள் என்றே சொல்ல வேண்டும். இவர்கள் தொடர்பால் சிறந்த பரதத்துக்கு தம்மை அர்ப்பணித்த நல்ல குருவிடம் பரதம் பயிலும் பேறு பெற்று கொண்டார். கலையை கற்று பல மேடைகளிலும் பரதக்கலையினை ஆடி விருதுகளும் குருமார்கள் ஆசியும் பெற்ற கண்மணி ஒரு பரத தேவதையாக இன்று வளர்ந்து வந்தார். கலையும் வளர வயதும் வளர பெற்றோர்கள் தங்கள் கடமையில் ஒன்று திருமணம் என்பதை முடிவு செய்தார்கள். அந்த காலத்து பெற்றோர்கள் அந்தந்த வயதில் தமது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்து விடுவார்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்வை எந்த வயதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வார்கள். एक ही चांद है रात के लिए ஒரே ஒரு சந்திரன்தான் இரவுக்கெல்லாம் एक ही सूरज है दिन के लिए ஒரே ஒரு கதிரவன்தான் பகலுக்கெல்லாம் एक ही भाषा है इस जग के लिए ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கெல்லாம். ரா 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 ராமையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா அடரா ரா ரா ராமையா நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா இக்கடரா ரா ரா ராமையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா அடரா ரா ரா ராமையா நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா
எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியுமல்ல. முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியுமல்ல. 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணமல்ல, நீ 4ஆம் எட்டில் பெறாதது குழந்தையுமல்ல. 8 மனுஷ வாழ்வ பிரிச்சுக்க, 8 மனுஷ வாழ்வ பிரிச்சுக்க, நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்க. கண்மணியின் திருமணம் சிறப்பாக நடந்தது. அன்பான கணவன், அழகான வாழ்க்கை. ஆனாலும் வெளிநாடு சென்று வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதனால் ஊரின் உறவுகளின் நட்புகளின் பிரிவு கண்மணியை கவலை கொள்ள வைத்தது. ஆனாலும் எதையும் கடந்து செல்ல பழகிய அறிவு பொக்கிசம் நிறைந்தவள் அல்லவா கண்மணி. கலை தாயின் பிள்ளை அல்லவா, நாட்டிய தாரகை அல்லவா. அனைத்தையும் எண்ணி வெளிநாடு சென்று அங்கே தங்கள் அழகான வாழ்வை ஆரம்பித்தார்கள். கண்மணிக்கு பரதக்கலையில் ஆர்வம், கணவனுக்கு பிசினஸ் செய்வதில் ஆர்வம். கண்மணிக்கு கணவனின் விட்டுக் கொடுப்பு இருந்தாலும் சில வேளை முரண்பாடுகளும் ஏற்படுவதுண்டு. காரணம், பரதக்கலையில் மனதுக்கு பிடித்த அறிவு சார்ந்த விஷயங்களிலும் அதிக நேரம் விடுவது கண்மணியின் பழக்கம். இருப்பினும் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக, குடும்பத்துக்கு நல்ல பண்பானவளாக, தாயாக கண்மணி திகழ்ந்தாள். பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? அக்னிய சாட்சி வச்சு கைவிரலை சேர்த்து வச்சு இன்பம் துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு. பிள்ளைமணி செல்வங்களே அன்னை தந்தை கீதம், கண்மணி தன் இல்லத்தின் ஒரு பகுதியை நடனத்துக்கும் தனது அறிவு சார்ந்த விடயங்களுக்கும் ஒதுக்கி வைத்தார். அந்த இடத்தை புனிதமாக, கலையின் இருப்பிடமாக இன்று இருக்கிறது எனலாம். கண்மணியின் வளர்ச்சி கண்டு சிலருக்கு அதிர்ச்சியும் பொறாமையும். காரணம், ஒருவர் சகல கலையிலும் வளர்ந்து வரும்போது போட்டிகள் அதிகம். இது கண்மணியையும் விட்டு வைக்கவில்லை. இதனால் தேவையில்லாத பல சம்பவங்கள் உண்டு. பல விரக்தியான வார்த்தைகளும் வந்ததுண்டு. அத்தனையும் கடந்து வந்தவள் கண்மணி அல்லவா. நீங்கள் எதை சொன்னாலும் சரி, என் வழி நல்வழி என்பதை நிரூபித்து தனக்கு மட்டும் வாழாமல் பிறரையும் வாழ வைத்து கொண்டு வெற்றி நடைபோடும் கண்மணி போல் அனைவரும் முன் வந்தால் கலையும் கலாச்சாரமும் என்றும் அழியாது. மற்றும் அந்த ஆண்டவனின் அருள் இருக்கும் வரை
கண்மணி போன்றவர்கள் கலையின் உள்ளங்கள் என்றும் கலங்கமில்லாத நல்ல மனிதம் கொண்டவர்களே. மாறும் பட்டு அதிர வேணும் திசைகள் கேட்டு தகிட தகிட நடனமாடும் தாண்டவேஸ்வரா. பம்படட்டு பஞ்சபூதம் யாவும் பட்டு எதிரொலிக்க வேண்டும் எங்கள் குண்டலீஸ்வரா. ஜெய் சங்கரா ஜெய் 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 சங்கரா நெஞ்சி கண்ணி தீமையாவும் சுட்டிடு சர்வேஸ்வரா. ஜெய் சங்கரா சிவ 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 சங்கரா திரிசூலம் திருப்பி நல்ல வழிய காட்டி ஈஸ்வரா. தாண்டவா பொங்கும் நஞ்சை உண்டு பூமி காத்த தாண்டவா. ஆதிசக்தி உன்னில் வைத்த அன்பை சொல்லவா உலகின் மூத்த காதல் உங்கள் காதல் அல்லவா. பாபா சிவராத்திரி சுந்தரா மாறாத யாவும் மாற்று மந்திரா. ஆழி போன்ற உந்த நந்திலே சிறு துளியில் போதும் இந்த உலகம் சொர்க்கமாகுவே. நாட்டியக்கலை கற்பதற்கும் பழகுவதற்கும் முதலில் அறிவுத்திறன் ஆற்றல் அவசியம். நாட்டிய அபிநயங்களை நிச்சயம் நினைவில் வைத்து பக்குவமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அசைவுகளிலும் நாட்டியக்கலை கற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் மட்டுமே புரியும். இந்த வகையில் கண்மணி நிறைந்த அறிவு கொண்ட பொக்கிஷம் என்றே சொல்ல வேண்டும். அதைவிட கூர்மையான கண்கள் கொண்ட கண்மணியை கடவுள் கலை நாட்டியத்துக்கே உலகுக்கு தந்தார் என்றே சொல்ல வேண்டும். கலை நாட்டியம் என்று மட்டும் நினைக்க முடியாது. கண்மணியின் வளர்ச்சி, திறன், ஆற்றல் என்பது நமக்கு நாமே பயன்படுத்துவதில்லை. தான் கற்றதை அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே உண்டு. அது அவளுக்கும் உண்டு. அவள் சுயநலமில்லாதவள். கண்மணி தான் பெற்ற கலை நாட்டியம் என்றாலும் சரி, அறிவு சார்ந்த விடயங்கள் என்றாலும் சரி, அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதே அவள் விருப்பமாக எண்ணி தன் குருவின் வழிகாட்டலில் சேவைகள் செய்து மகிழ்வாக வாழ்கின்றாள். கலைஞர்களாக பிறப்பது படைப்பின் நல்லமைப்பு. கலையின் நன்பு செய்வோம், வாழ்தல் இனிது. சாவின் ஓசை கேட்கும்போது
சனி சரி சகாரி மகத மக மகனி சாரி தனி மதக மரிகத சங்கீத நாட்டியனே ஒரு யாகம் தேகங்கள் எரியும் தியாகங்கள் புரியும் ஆடுகிறேன் இது அமைதியின் கீதம் ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும் உயிர் தெரிந்தாலும் நடமிடுவேனே உயிர் தெரிந்தாலும் நடமிடுவேனே என்னுயிரை தேடுகிறேன் நானே அணுவில் ஒரு நாதம் பாதத்தில் தலை சாயுமா நான் சிந்தும் கண்ணீரும் கரை மீறுமா நடராஜன் பாதத்தில் தலை சாயுமா நான் சிந்தும் கண்ணீரும் கரை மீறுமா கனவிலும் நனவிலும் கனவிலும் நனவிலும் அழகிய பரதங்களாட இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து நீங்கள் கேட்டு ரசித்தது நல்லுள்ளத்தில் உவகை தரும் கலை என்ற இசையும் கதையும். இந்த அருமையான இசையும் கதையை எழுதியவர் மலேசியாவிலிருந்து யாழ்ப்பாணம் இந்திரா அவர்கள். அவர்களுக்கு SRS தமிழ் வானொலி உரிமையாளர் ரவிசான் மாஸ்டர் சார்பிலும் மற்றும் அனைவர்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பின் கௌரி கமல். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை அழகாக கோர்த்து வழங்கிய நிரஞ்சனா அவர்களுக்கும் அழகான போஸ்டர்களை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.